சாலை விபத்துகளால் ஏற்படும் இறப்புகளை தடுப்பதற்கு உடனடி தீர்வு என்ன என்று ஒன்றிய அரசுக்கு திமுக எம்பி ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களவையில் பேசிய திமுக எம்பி ஆர் ராசா, நாட்டில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் சாலை விபத்துகளால் 1,80,000 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்தார். சாலை விபத்து இறப்புகளை குறைக்கவும் ஐக்கிய நாடுகள் சபையின் இலக்கை மீறாமலும் இருக்க ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் என்ன என்று வினவினார். ஜப்பான் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடன் எந்த அளவுகோலில் இறப்பு விகிதங்கள் ஒப்பிடப்படுகிறது? வடிவமைப்பு குறைபாடுகள் கண்டறிந்து சரி செய்யவும், அறிவியல் சாலை பாதுகாப்பு தணிக்கைகளை மேற்கொள்ளவும், முக்கிய உள்கட்டமைப்பு திட்டங்களுடன் பாதுகாப்பான சாலைகளை பொறியியல் ரீதியாக வழங்க அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளின் விவரங்கள் என்ன? கடந்த 3 ஆண்டுகளில் சாலை பாதுகாப்பிற்காக வழங்கப்பட்ட மொத்த நிதி மற்றும் அவற்றின் செலவு விவரங்கள் குறித்தும் ஆர் ராசா கேள்வி எழுப்பினார். மாநிலங்களவையில் பேசிய திருச்சி சிவா எம்பி, கீழடி ஆய்வு முடிவுகளை பதிப்பிக்க ஒன்றிய அரசு தொடர்ந்து முட்டுக்கட்டைகள் போடுவதாக குற்றம் சாட்டினார். தொல்பொருள் ஆய்வு முடிவுகளை உரிய நேரத்தில் பதிப்பிக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் என்ன? அறிக்கைகளை சமர்ப்பித்தல், மதிப்பாய்வு செய்தல் மற்றும் வெளியிடுவதற்கு வழக்கமான காலக்கெடு என்ன? சரியான நேரத்தில் வெளியிடுவதை உறுதி செய்வதற்காக ஒன்றிய அமைச்சகம் வகுத்திருக்கும் கொள்கைகள் என்ன? கீழடி முடிவுகளை எப்போது வெளியிட திட்டமிட்டிருக்கிறது என பல்வேறு கேள்விகளை திருச்சி சிவா எழுப்பினார். மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி பி வில்சன், நம் மீனவர்களை தண்டிக்கும் இலங்கை அரசை கண்டிக்க மோடி அரசு தவறிவிட்டதாக கண்டனம் தெரிவித்தார். இந்திய மீனவர்களை குற்றவாளிகளாக்கி அதிக அபராதம் விதிக்கும் 2023ஆம் ஆண்டு மீன்வள மற்றும் நீர்வாழ் வளங்கள் சட்டத்தின் பிரிவுகள் குறித்து இலங்கை அரசிடம் ஒன்றிய அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான பேச்சுவார்த்தை மூலம் இந்த சட்டங்களை ரத்து செய்ய அல்லது திருத்தம் செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் அவர் வினவியுள்ளார். 2014ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களைச் சேர்ந்த 3800க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும், இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் மற்றும் இந்த பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வை கொண்டுவர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்றும் பி வில்சன் வினவியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய திமுக எம்பி KRN ராஜேஷ்குமார், கரையோர சதுப்பு நிலக்காடுகளின் பாதுகாப்பையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் உறுதி செய்வது குறித்து ஒன்றிய அரசிடம் கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் கரையோர சதுப்பு நிலக்காடுகளிலிருந்து நிலையான வருமானத்தை உருவாக்கும் மிஷிட்டி திட்டம் குறித்து அவர் வினவினார். இத்திட்டத்தின் கீழ் அடையாளம் காணப்பட்ட மொத்த பரப்பளவு, மீட்டெடுக்கப்பட்ட மற்றும் மீட்டெடுக்கப்படும் பகுதிகள், நிறைவு செய்வதற்கான காலக்கெடு உள்ளிட்டவைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். மேலும் பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் மீட்டெடுக்கப்பட்ட சதுப்பு நில சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பராமரிப்பு ஆகியவற்றை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் கீழ் மீனவர்கள், பெண்கள், சுய உதவி குழுக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு மேற்கொள்ளப்பட்ட திறன் மேம்பாடு, பயிற்சி மற்றும் வாழ்வாதார மேம்பாட்டு முயற்சிகளின் விவரங்கள் என்ன என்றும் KRN ராஜேஷ்குமார் வினவினார். வெளிநாடுகளில் உள்ள இந்திய தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் என்ன என்று கனிமொழி சோமு எம்பி கேள்வி எழுப்பினார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் அளவு என்ன? அத்தகைய சலுகைகளை பெற முயற்சி செய்த தொழிலாளர்களின் எண்ணிக்கை மற்றும் அவற்றை பெற்றவர்களின் எண்ணிக்கையை அவர்கள் வசிக்கும் நாடுகளை குறிப்பிட்டு வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்திய தொழிலாளர்களுக்கு அதிக தேவை உள்ள நாடுகளில் இந்த திட்டங்களை விரிவுபடுத்த அரசிடம் திட்டம் இருக்கிறதா என்றும் அவர் வினவினார்.